வணக்கம் மக்களே. காலையிலே பரபரப்பு. அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக விலகல். யாரும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கி பணியாற்றி வரும் இந்த நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக ஒரு பக்கம் வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து வர, மறுபக்கம் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறது. இவர்களுக்கு நடுவே நடிகர் விஜய் களத்தில் இருப்பதால் அவரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் ஒவ்வொரு கட்சியினரும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜகவுக்கு மனமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உளவுத்துறை நடத்திய சர்வேயில் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக திமுக வீழ்த்தப்படும் என தெரிய வந்துள்ளதாம். பாஜகவை காரணம் காட்டி கூட்டணியில் சேர நடிகர் விஜய் மறுப்பதால் சில தியாகங்களை செய்ய டெல்லி தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி கூட்டணியில் இருந்து விலகினால் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று பாஜக தலைமை யோசித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பான ஒரு லிஸ்டை அமித்ஷா அவர்கள் தமிழக பாஜக தரப்பு மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதில் பெரும்பாலானவை அதிமுக வசம் அல்லது அதிமுக வலுவாக இருக்கும் தொகுதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் காஞ்சிபுரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி, ஸ்ரீரங்கம், மதுரை, திருவாரூர், கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகளை பாஜக கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அங்கு அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என தயாராகி வரும் இந்த நிலையில் புது கதையாக புகழ்பெற்ற கோவில்களில் இருக்கும் தொகுதிகளை பாஜக கேட்பது அதிமுகவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்டியலுக்கு ஒப்புதல் தெரிவிக்கவில்லை எனவும், எதுவாக இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என அவர் திட்டவட்டமாக கூறியதாக சொல்கின்றனர் அதிமுகவினர். மேலும் கொடநாடு விவகாரத்தில் A1 எடப்பாடிதான் என ஏற்கனவே பெரும் குண்டை இறக்கியிருந்த நிலையில் எல்லாவற்றிற்கும் CBI விசாரணை கேட்கும் அதிமுக கொடநாடு விவகாரத்தில் இதுவரை CBI விசாரணை கேட்காதது ஏன்? ஜெயலலிதாவால் முதல்வராக்கப்பட்ட OPS மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கொள்ளைப்புறமாக முதல்வரானார் என்பதை இந்த நாடு அறியும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியில் இவ்வாறு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் என்னுடன் யார் பேசினாலும் உடனே அதிமுகவில் இருந்து நீக்கப்படுகின்றனர். இப்படியே நீக்கிக் கொண்டிருந்தால் கட்சி தேய்ந்து அமாவாசையாகிவிடும் என பேசியிருக்கிறார். இவரோட இந்த பேச்சு அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.